அவங்க கேஸ் இருந்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஆக்சுவலி ஒரு 13 வயசு குழந்தைய பொண்ணை 12 பேர் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க நிற்கிற இடம் இப்போ ஃபோட்டோப்பில் போட்டு பாருங்க, நிற்கிற இடம் கோர்ட்டு. சர்வசாதாரண டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒருனா சொல்றவங்க கேட்குறவங்க நான் தப்பிச்சா போதும் கேஸில் மாட்டிட்டேன் அப்படின்போது அவங்க யாராச்சும் அவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க. இப்பா 18 வயசு ஆகல, 18 வயசு ஆச்சுன்னா விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரேப் கேஸுக்கெல்லாம் தண்டனை இந்த 18 வயசு ஆனா ரேப் பண்ற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்குல்ல, அப்ப தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் உனக்கு வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற கோர்ட்டுங்க எக்கச்சக்கமா கோர்ட் சொல்லியிருக்காங்க. 18 வயசுனா தெரியாம பண்றதுக்கு தான் அந்த 18 வயசு. தெரிஞ்சே 12 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ண இடத்துல தண்டனைகள் கண்டிப்பா சொல்றேன். 18 வயசு ஆனா நீ வயசுக்கு வந்துட்ட, நீ வெளில விட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 12 வயசுக்குள்ளன்றது வந்து சின்ன சின்ன விஷயம், ஆத்திரத்தை பண்றது, அம்மாவை திட்டுறது, கோவத்தை வந்து எதையோ பண்றது, இது மாதிரி விஷயம் தான். கேங் ரேப்ன்றது வந்து ரேப் பண்றது வந்து புத்தி வந்து கரெக்டா வந்து தெளிவா வந்து தப்பு பண்ணுன்னு பண்றது, தெளிவா நல்லது பண்றது இல்லைங்க, தெளிவா வந்து தப்புன்னு தெரிஞ்சே பண்றது தான் ரேப்பெல்லாம். அந்த மாதிரி பட்சத்துல 18 வயசு வந்து முடிவடைஞ்சுன்னா, 18 வயசு தாண்டிட்டா உங்களை வெளியே விட்டுருவாங்கன்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா 18 வயசு வந்து சில பல விஷயங்களுக்கு மட்டும்தான் விடுவாங்களே தவிர இந்த மாதிரி விஷயம் ரேப் கேஸ்க்கு வந்து கண்டிப்பா விட மாட்டாங்க. எக்காரணத்தை கொண்டு விட மாட்டாங்க. தண்டனைகள் கடுமையா இருக்கும். அதனால நம்ம சேனலை எக்கச்சக்கம் பேர் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டீங்க. இந்த போட்டோ பாருங்க. கோர்ட்னா பயம் தெரியல. என்ன ஒரு விஷயம், தமிழன் படத்துல விஜய் சொல்லுவார், தாவேகா தலைவர் விஜய் என்னன்னு அவர் வக்கீலா இருந்திருப்பார் அந்த படத்துல. சாட்சிக்காரன் வரலையா வாய்தா, சண்டைக்காரன் வரலையா வாய்தா, சண்டைக்காரன் சாட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சி சொல்ல வந்த வாய்தா, ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, எதிர்கட்சி வாதியோட வக்கீல் வரலையா வாய்தா, பிரதிவாதியோட வக்கீல் வரலையா வாய்தா, வாதியன்றா பிரதிவாதின்றா அந்த வழக்கு மட்டும் ஏறல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தைரியத்துல நிறைய பேர் நான் சாகர வரைக்கும் கேஸ் தள்ளிட்டு போயிட முடியும், தண்டனை இல்லை ஜட்ஜ்மெண்ட்டே ஆகாதுன்னு சொல்லி ஓட்டுறவங்களாம் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம். ஏன்னா வந்து கோர்ட்ல வந்து கோர்ட்டு எக்கச்சக்கமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் கம்மியா இருந்ததுனால அப்படி சொல்லலாம், நீங்க வாய்தா வாங்கிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ வந்து கோர்ட்டுங்களும் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அப்போ கேஸுங்களும் ஜாஸ்தி ஆனாலும் வருஷங்கள் ஆகுமே தவிர அதிகபட்ச மேக்சிமம் எவ்வளோ தள்ள முடியும்னா, அதாவது வந்து குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே தள்ள முடியும். அதை வச்சு நீங்க குற்றம் செஞ்சீங்கன்னா தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த 18 வயசுல ஆரம்பிச்சு இதனால வெளில விட்டுருவாங்க. சில பல கேஸுங்களுக்கு மட்டும்தான், சில பல குற்றங்களுக்கு மட்டும்தான் இந்த 18 வயசு தான்னா விடுவாங்கன்ட்டு. சரிங்களா? அது வந்து ஜெயிலில் வைக்க மாட்டாங்க. குழந்தைகள் காப்பகம், குழந்தைகள் ஜெயில் இருக்கு, சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளி, அதில் போட்டாலும் 18 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களை ஜெயிலுக்கு தான் மாற்றி கன்விக்ஷன் வந்து அந்த என்ன தண்டனை இருக்கோ அதை ரேப் கேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியிலேருந்து ஜெயிலுக்கு மாற்றுவாங்களே தவிர உங்களை விடுவிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ரேப் கேஸில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம சேனலை எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கோர்ட்டுனா பயமே இல்லாமல் போச்சு. இப்போ கொடுக்குற தண்டனைகளில் கோர்ட்டுனா பயம் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ல, நிறைய ஸ்டேட்ல வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு ஜட்மெண்ட்ஸ் சாகர வரைக்கும் தண்டனை. அது வந்து காட்டமாக சொல்லியிருக்காங்க ஜட்ஜு. என்ன அப்படின்னா, நான் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், நான் பிரியாணி பேர் கேஸ்ல எனக்கு கோவத்துக்கு நீ பண்ண வேலைங்களுக்கு நீ உனக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கலாம், ஆனால் என்ன சட்டங்கள் கட்டி போட்டதுனால உனக்கு சாகர வரைக்கும் சிறை தண்டனை அப்படி இருக்கான். இந்த மாதிரி கொடுத்தாதான் குற்றங்கள் கம்மியாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.